உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சரிங்களா? தெரிஞ்சா சொல்லுவேன், தெரியலன்னா எனக்கு தெரியல. இது வந்து கடி ஜோக்கு தான். சரியான பதில். ஜோக்கு தான் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கிறீங்க, அப்புறம் என்னத்த போய் ஜோக்கு? சரிங்கக்கா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன்ட்ட போய் ஜோக்கா சொல்கிறேன். நான் சொல்கிறத கேட்டு அவன் போய் ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போட்டு வரான். தெரியல தெரியல, நீங்க சொல்ற ஜோக்ல ஆத்திரி போகணும்னு ஜோக் சொல்றீங்களா? நான் வந்து ஒரு பையன்ட்ட இந்த மாதிரி சாதாரணமா சொல்லலாம், ஜோக் எதுக்கு சொல்றீங்க? சாதாரணமா ஆத்திரிக்கு போயிட்டு வாமான்னு சொல்லிடலாம். தெருவுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க, அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்படி பண்ணா கிரிஞ்ச் ஆயிருமோன்னு பயந்து நாங்க தானே கஷ்டப்படுறோம். நம்மளுக்கு கிரிஞ்சாவே இருந்திருக்கலாம். நான் வந்து அந்த பையன்ட்ட போய் ஜோக்கா சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் அதை கேட்டுட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போட்டுட்டான். ஏன் உடம்பு சரியில்லைன்னு ஊசி போட்டுருவான். உங்களை பார்த்தோன்னு பயந்து ஓடி போயிருப்பான். ஏன்னா நான் சொன்னது கடி ஜோக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் அர்ஜென்டா தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பேங்க் வேகமா போனானா. வேகமா போய் பணம் எடுத்துக்க போனா ஷாக் அடிச்சிருச்சான். ஏன்? அது என்ன, அது தானா விபத்தா வருது. ஒருத்தர் வந்து ஷாக் அடிச்சு சுவிட்ச் போட்டா ஷாக் அடிக்கும். தானா நடக்கிறதுக்கு ஒண்ணு யார் மேலே சொல்லக்கூடாது. போறதுக்கு வேலையே இல்லக்கா. இல்ல, இப்ப நீங்க சுவிட்ச் போட்டு கரண்ட் ஆஃப் பண்ணலாம், வேணும்னு பண்ணலாம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏக்கா தெரியுமா தெரியாதாக்கா? நான் சொல்றேன், பேசக்கூடாதுக்கா. நீங்க பேசக்கூடாதுக்கா. பேசுங்க, இப்ப பேசுங்க. சொல்லுங்க. தானே தெரியாம கை வச்சு ஷாக் அடிச்சிருக்கோம். வேணும் யாராவது போடுவாங்களா, இல்ல பணத்தை அடிச்சுட்டு போயிட்டான்னு போட்டிருப்பாங்க. இல்ல, 2 காரணம் இருக்குது அதுல. ஏன்னா அவன் கொள்ளை அடிச்சு போயிருமேனு காரணம் இருக்கும். அவன் எடுக்க போனது கரண்ட் அக்கௌண்ட், அதனால ஷாக் அடிச்சிருச்சு. சரி, இன்னொரு கேள்வி கேட்டா, வெத்தலை பாக்கு போடுவீங்களா? இல்ல, போடுவோம். போடுவீங்களா? சரி, ரைட்டு, ஓகே. வெத்தலையில களிப்பாக்கு போடலாம், கொட்டைப்பாக்கு போடலாம், நிஜாம் பாக்கு போடலாம், ரோஜா பாக்கு போடலாம், அந்த பாக்கு போடலாம், எந்த பாக்கு வேணாலும் போடலாம். ஒரு பாக்கு மட்டும் போட்டு வெத்தலை போட முடியாது. அது என்ன பாக்கு? பாக்கு போட்டுட்டு வெத்தலை பாக்கு ரோஜா பாக்கு. களிப்பாக்கு போட்டா துவர்க்கும், ரோஜா பாக்கு போட்டா இனிக்கும். அதுதான் ரோஜா பாக்கு. நிஜா பாக்கு. நிஜா பாக்கு இல்ல, பாக்க மட்டும் போட்டு வாயில் அடக்கிறது. போதை பாக்கும் இருக்குது, ரோஜா பாக்கு இருக்குது. எந்த பாக்கு யூஸ் பண்ணுவீங்க நீங்க ஆம்பளைங்க? சொல்லுங்க. அதான் சொல்லிட்டு இருக்கிறேன்ல, போதை பாக்கு தப்பு. சொல்லுங்க. ரோஜா பாக்கு போடலாங்க, வாய் கசப்புக்கு, சலுப்பாக்கு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அக்கா, ஏப்பா தனியா பாக்கு போறது என்ன பாக்கு போகுது? ஆன்சி போடுறாங்க, பாக்கு போடுறாங்க, ரோஜா பாக்கு போடுறாங்க, களிப்பாக்கு, வெத்தலை பாக்கு போடுறாங்க. இதுல எந்த பாக்காவது நீங்க தான் செலக்ஷன் பண்ணிக்கணும். நான் போறது எல்லா பாக்குமே சொல்லிட்டேன். ஒரு பாக்கு போட முடியாது. நான் சொல்லிட்டேன், மைசூர் பாக்கு. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. நன்றி. அங்க தேங்க்யூ சொல்லிட்டு போறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நான் வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு கடி ஜோக்கு கேட்குறேன். அதுக்கு வந்து சரியான பதில் சொல்லணும். ரொம்ப நாளா உயிரோட இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சரக்கு அடிக்காம இருக்கணும், குள்ளி போடாம இருக்கணும், சிகரெட் அடிக்காம இருக்கணும். அதுதான் தப்பு. கடவுள்கிட்ட வரம் தானே கேட்கணும். வரம் கேட்கணும். நம்ம நல்லது நினைச்சா நம்மளுக்கு நல்லதாவே நடக்கும். தம்பி, நான் கேட்குறேன், நல்லா தெளிவாக கேட்குறேன், பதில் சொல்லுங்க சரியா? ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்தாங்க, சரக்கு அடிக்காம இருக்கணும். தப்பு. உயிரோட இருக்கணும், அதுவும் நல்லா சாப்பிடணும், நல்லா புண்ணியம் பண்ணணும். புண்ணியம் நம்ம என்னையும் பண்ணியிருக்கோம். ஏப்பா, சரி, கரெக்டான பதில் சொல்லுங்க. நான் சொல்லிட்டா, சாவாம இருக்கணும். அப்படின்னா தான். ஒரு மாசத்துல எத்தனை நாள் இருக்குது? 30 நாள், 31 நாள், 28 நாள், 21 நாள். ஒரு மாசத்துல எத்தனை நாள் இருக்குது? ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. இல்ல, 4, 14, 24 3 நாள் தான் இருக்குது. ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். என்னமோ இவங்க தான் ரோக்கிய மாதிரி ஃபுல்ல நடிப்பு. அதிக வெயிட் கொண்ட பூச்சி என்ன பூச்சி? மூட்டை பூச்சி. எப்படி? அதான் மூட்டை மாதிரி இருக்கு. அதான் மூட்டை மாதிரி இருக்கு.
உயிரே இல்லாத விலங்கு என்ன விலங்கு? கை விலங்கு. ஏய், கை. வீரன் தானே. அதெல்லாம் படிக்கவே இல்ல. தம்பி எப்பற இவ்வளவு பிரில்லியண்டா இருக்கிற அதான் எங்க கூட சுத்திட்டு இருக்கிறான். ஆனா நீ மக்கா இருக்கிறியா? அதான் தெரியல. வீட்டே இல்ல. அந்த வீடு என்ன வீடு? கோட்டு வீடு. தப்பு. அது அட்டை வீடா? தெரியல. இல்லங்க. இன்னும் பேப்பர் வீடு. உங்க குரூப்ல 2 பேர் கரெக்டான பதில் சொல்லிட்டாங்க. நம்ம 2 பேர். நீங்க 2 பேர் தான். சொல்லிருங்க நீங்களே. சொல்லிட்டா? லைட் ஹவுஸ். இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா. கடல் தண்ணி ஏன் உப்பா இருக்குது? ஈ முச்சிரும். 3 பேர் பிரில்லியண்டா பதில் சொல்லிட்டாங்க. தலைவர் திமிங்கலம் தானோ. உங்க குரூப்ல 4 பேர்ல 3 பேர் கரெக்டான பதில் சொன்னீங்க. சூப்பரா தம்பி. உங்க பேரு? கெவின். என் பேர் வந்து கிசாந்தனா. சஞ்சய். சார் நம்ம யூடியூப் சேனல் நேம் வந்து அன்பு நண்பன் ஹரி. அன்பு நண்பன் ஹரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அன்பு நண்பன் ஹரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க. எல்லா பறவையும் என்ன அமைதியா இருக்குது. ஒரு பறவை மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்குது. அது என்ன பறவை? இதெல்லாம் கஷ்டமா கேட்டேன். இது கஷ்டமா? என்னடா தம்பி சிரிப்பு பருவம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இன்னொரு டைம் கேளுங்க. எல்லா பறவையும் அமைதியா இருக்குது. ஒரு பறவை மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்குது. அது என்ன பறவை? தெரியல. செல்லனா. சொல்லிட்டா? ஈன்னு இழிச்சுக்கிட்டே இருக்கும். ப்ரோ தம்பி இல்ல நீ லேட் என்ட்ரி கம்பெனி. இப்படி வாடா தம்பி. ஐபிஎல் மேட்ச்ல சுத்தமா ஜெர்சியை துவைச்சு போட்டு வர கிரிக்கெட் வீரர் யாரு? ஃபர்ஸ்ட் கிரவுண்டுக்குள்ள வரவரு. எல்லாருமே சுத்தமா துவைச்சு போட்டு வராங்க. பதில் தெரியுமா தெரியாதா? இல்ல, நான் பதில் சொல்லிட்டா? வாஷிங்டன் சுந்தர். டான்ஸ்லாம் பிடிக்க மாட்டா தம்பி. எல்லா ஸ்டேஜ்லயும் டான்ஸ் ஆடலாம். ஒரு ஸ்டேஜ்ல மட்டும் டான்ஸ் ஆட முடியாது. என்ன ஸ்டேஜ்? கோமா ஸ்டேஜ். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, சரியா? டாக்டரை போய் பார்க்குறான். பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து கதவு மூடிட்டு மருந்து குடிக்கிறான். ஏன்? டாக்டர் மருந்து கொடுத்துருப்பாரு. அவனுக்கே உடம்பு இல்ல தலைவா, ஒருத்தன் வந்து ஆஸ்பத்திரிக்கு போறான், உடம்பு சரியில்லை, டாக்டரை போய் பார்க்கறான். ஆமா, டாக்டரை போய் பார்க்கறான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சொன்னதை கேட்டு வீட்டுல வந்து கதவை மூடிட்டு மருந்து குடிக்கிறான். ஏன்? அரை மூடி குடிக்கிறேன். நானும் சொல்லலான்னு இருந்தேன். அண்ணன் சொல்லிட்டாருல, அண்ணனுக்கு சரியான பதில் சொல்லிட்டாரு. டாக்டர் குடி சொன்னாரு குடிச்சிருப்பான். ஆனா டாக்டர் வந்து அரை மூடிச்சு. அரை மூடியோ அரைய மூடிட்டா. அரை மூடி. அதைத்தான் நான் சொல்லலான்னு இருந்தேன். அண்ணன் சொல்லிட்டாருல தலைவா. உங்க பேர் என்ன தலைவா? என் பேரா படைப்பா. படையப்பா, தூள் கிளப்பிட்டப்பா. விஜய் படம்லாம் பாப்பீங்களா? பாப்பனே. உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும்? எனக்கு வந்துட்டு குஷி பிடிக்கும். குஷி பிடிக்கும். சரிண்ணா, திருமலை படம் பார்த்துருக்கீங்களா? சரிண்ணா, திருமலையில் ஒரு டைலாக் வரும் தெரியுமா? வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படின்னு. எப்படி? மேல இருக்கேன், கீழே வருவேன். அதெல்லாம் கீழே இருந்து மேலே வந்தாலும் சரி, மேலே இருந்து கீழே வந்தாலும் அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. வாழ்க்கை ஒரு வட்டம்னு எப்படி விஜய் சொல்றாரு? வாழ்க்கைன்றது ஒரு வட்டம்ன்றது வந்துன்னு உண்மையிலே தான். வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் தான். இது ஆக்ஷன் மேடம். உங்க அறிவுரையெல்லாம் நான் கேட்கலண்ணே. வாழ்க்கை ஒரு வட்டம்னு எப்படின்னு விஜய் சொல்றாரு? ஒரு சுழற்சி தானே வாழ்க்கை. இது ஒரு கடிச்சு கரெக்டா சொல்லுங்க. வட்டம்னா வாழ்க்கைன்றது ஒரு வட்டம். ஐயோ என்னண்ணே சொல்லட்டுமா? நான் சொல்லட்டுமா? வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் எப்படி தெரியுமா சொல்றாரு? வாயில தானே சொல்றாரு. கல்யாண வீட்டுல ஏன் வாழை மரம் கட்டுறாங்க? கல்யாண வீட்டுல எதுக்கு வாழை மரம் கட்டுறாங்கன்னாக்கா கல்யாணம் பண்ணதுக்காக பண்றாங்க.
பதில் தெரியுமா தெரியாது? தெரியலண்ணே. வாழை மரம் கட்டலினா கீழே விழுந்துரும், அதுக்காக தான். வாழை மரம் கட்டலினா கீழே விழுந்துரும், அதுக்கோசரம் தான் கட்டுறாங்க. கட்டுறாங்க. அதை வச்சு கட்டலைன்னா கீழே விழுந்துருமோ, அது ஜோக்கு. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. சரி, நான் ஃபைனல் கொஸ்டின் தான். ஓகேண்ணே. நிறைய டயர் இருக்கிற வண்டி என்ன வண்டினா? டயர் ஏற்றிட்டு போகிற வண்டிண்ணே. ஏன்னா நீ தான் சொல்றியா? ஆமாண்ணே. எப்படி சொல்ற? ஆமாண்ணே. அப்புறம் அவரை கை போட்டுக்கணும். சூப்பர்ண்ணா. ஓகே, அவ்வளோதான். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? மயிலே இறகு போடுன்னு சொன்னா இறகு போட மாட்டேங்குதியா? ஏன்னா அது சட்டி போட்டிருக்கு. பதில் சொல்லட்டுமா? நீங்க மயிலேன்னா எப்படி இறகு போடும்? இறகு போடுன்னா தானே இறகு போடும். ஆனா கரெக்டா இல்லையா? நன்றி, வணக்கம்.